அமானுஷ்யத்துக்கும் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, அதாவது இந்த லாரியில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, காட்டில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஆட்டோ, இந்த மாதிரி எல்லாருமே அது பொருந்தும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவலர்ஸ், முக்கியமாக டிரைவர்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ரைட், அந்த ரைடால் அவருக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத ஒரு திகில் விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த அமானுஷ்ய நிகழ்வை, இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபுல்ஃபில்டாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய பேர் சங்கர். ராணிப்பேட்டை ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஆட்டோ டிரைவராக அவர் இருக்கார். இந்த சம்பவம் நடக்கும்போது அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா மணி 1:20. பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்குது. யாராவது ரைடு வருவாங்களா, கஸ்டமர்ஸ் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ரைடு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியெல்லாம் டீ கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கிறாரு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறார். நின்றுட்டு அங்கேருந்து கை காட்டுறாரு. இவர் அந்த ஆட்டோ டிரைவருடைய யூனிஃபார்ம் போட்டிருக்காரு இல்லையா, ஸோ இதை பார்த்துட்டு அங்கேருந்து கை காட்டுறாரு. இந்த மாதிரி ஆட்டோ வேணும், நீங்கள் ஆட்டோ டிரைவராங்கிற மாதிரி சும்மா செய்கையிலேயே பேசுகிறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓகே நம்மகிட்ட ஆட்டோ கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு. இப்படி மாதிரி கையில் ஆட்டோவை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த ஒரு நிமிஷம் இங்கே வந்துடுறேன், டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு டீக்கு பில் பே பண்ணிட்டு ஆட்டோவை இப்படி சுற்றிட்டு கொண்டு வராரு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறனால இப்படி போயிட்டு சுற்றிட்டு வராரு. கிட்ட வந்தோடனே கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ரயில்வே காலனி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த பேசஞ்சர். சரி ஏறிக்கிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரயில்வே காலனி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வீடுகளே கிடையாது. ரயில்வே காலனியில் முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரயில்வேயில் வேலை செய்கிறவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குவார்ட்டர்ஸ் தான் அது. அங்கே ஒரு 20 பேர் தங்குற மாதிரியான பில்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் தங்கி இருக்கிறது வெறும் 7 ஃபேமிலி தான். அந்த 7 ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபேமிலி தான் இவங்களோட ஃபேமிலி. ஸோ அதனால தான் ரயில்வே காலனி பக்கம் போகணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரைடை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. வண்டியும் போய்கிட்டு இருக்கு. இவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த லைனாக ரைடே இவருக்கு வந்தது கிடையாது. இவருக்கு மட்டும் இல்லை, இவர் கூட வேலை செய்யக்கூடிய மற்ற ஆட்டோ டிரைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரயில்வே காலனி பக்கம் போகணுன்னு சொல்லி மேக்ஸிமம் ரைடு வந்ததே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப லாங்கில் இருக்குது, சீக்கிரமாகவும் போக முடியாது. இப்போ இவர் ஆட்டோவில் ஏறிட்டு அந்த பேசஞ்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆட்டோவில் ஏறும்போது மணி கரெக்டாக 1:20. இப்போ மணி 1:27 ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, நான் 1:30 மணிக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும், கொஞ்சம் சீக்கிரமாக போங்கன்னு சொல்கிறாரு. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நான் என்ன தான் வேகமாக போனாலுமே குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும், எப்படி அவ்வளோ சீக்கிரமாக போக முடியும்? இல்லை நீங்கள் போக முடியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறதும் சொல்கிறாரு. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தூரம் ஆட்டோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு சுடுகாடு வருது. அப்போ அந்த பேசஞ்சர் சொல்கிறாரு, இந்த வழியாக போங்க அப்படின்னு. ஏங்க இந்த வழியாக போனால் நீங்கள் சொல்கிற ரயில்வே காலனிலாம் போக முடியாது, சும்மா இதாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சங்கர் திட்டுறாரு. இல்லை இந்த வழியாக போங்க, இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சங்கருக்கு ஒன்றுமே புரியல. நாம் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம், நமக்கு தெரியாத ஒரு ரூட்டாக இவனுக்கு தெரிய போகுது. சரி எப்படி பார்த்தாலும் மீட்டருக்கு தான் நம்ம காசு வாங்க போகிறோம், இவன் ஏதோ லூசு மாதிரி சொல்கிறான், ஃபுல்லாக சுற்றிட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வழியாக போகிறேன். ஒரு வேளை இந்த ரூட்டில் நீ சொல்கிற ரயில்வே காலனி வரல அப்படின்னா மீட்டருக்கான காசை நீ கொடுத்துருவியான்னு கேட்குறாரு. நான் கொடுத்துட்றேன், நீ இந்த பக்கமாக போ அப்படின்றாரு. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. காசு அதிகமாக வச்சுருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொன்ன ரூட்லேயே போகிறார், அந்த சுடுகாடு ரூட்லேயே போகிறார். இவருக்கு போக போக ஒன்றுமே புரியல. இந்த ரூட்டில், இந்த சுடுகாடு ரூட்டில் பகல் நேரத்தில் அவர் வந்திருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் வரும்போது பார்த்த விஷயங்கள் எதுவுமே இப்போ அந்த ரூட்டில் இல்லை. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது.
சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரோட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க நடுஜாமத்தில். டீ கடைலாம் திறந்துருக்கிற மாதிரி பார்க்குறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, இது நடு ஜாமமா இல்லை என்னது? சுடுகாட்டில் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்லையே, ஒருவேளை வேறு ஊருக்கு வந்துட்டோமா, இல்லை உண்மையிலேயே இதை வந்து ரெனோவேட் பண்ணிட்டாங்களா? அப்படி பண்ணாலும் இவ்வளோ வேகமாக எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அதெல்லாம் பண்ண முடியும்? குழந்தைங்கலாம் ரோட்டில் விளையாண்டுருக்குதுங்க தூங்குற நேரத்தில், எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு, வண்டி போய்கிட்டே இருக்குது. பார்த்தாங்க அப்படியே புதுசாக பில்டிங் இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பார்க்குறாரு, பேக்கரி ஷாப் இருக்கிறது பார்க்குறாரு, வித்தியாசமாக பார்க்குறாரு. இந்த பக்கம் எந்த கடையிலுமே இல்லையே, என்னடா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இது எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு தான் தெரியாமல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இவர் சொன்ன மாதிரியே அந்த ரயில்வே காலனி வந்துடுது. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடத்த 2 நிமிஷத்தில் நம்ம எப்படி கடந்து வந்தோம்? என்ன நடக்குது இங்கே? நாம தான் நம்ம ஊரை பற்றி தெரியாமல் இருக்கிறோமா? இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த ரயில்வே காலனி ஏரியாவுக்குள்ளார வண்டி இப்போ என்ட்ரு ஆகுது. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது, ஆனால் எனக்கு தான் லாஸு. சுற்றி வந்திருந்தால் எனக்கு காசு அதிகமாக வந்திருக்கும். சரி, ரயில்வே காலனி வந்துட்டோம், இறங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சங்கர் சொல்கிறாரு. ரயில்வே காலனி இல்லை, ரயில்வே காலனி தாண்டி இன்னும் 2 தெரு தள்ளி போகணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க அந்த பேசஞ்சர் சொல்கிறாரு. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்மக்கிட்ட ஏறும்போது ரயில்வே காலனின்னு சொல்லி தான் ஏறினா, இப்போ என்னன்னா 2 தெரு தள்ளி போகணுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரியர் வியூ கண்ணாடியில் வந்துட்டு பின்னாடி பார்க்குறாரு. என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த பேசஞ்சருடைய முகம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதாவது இந்த கழுத்து வரைக்கும் தெரியுது, கழுத்துக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒருவேளை நைட் நேரங்கிறனால தெரியலையா? அப்படி பார்த்தாலும் சட்டை கைகாலெலாம் தெரியுது, முகம் மட்டும் தெரிய மாட்டேங்குது, அப்படியே இருட்டடிச்ச மாதிரி இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, சரியில்லை. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்ததுலேருந்து இப்போ இந்த ரயில்வே கனியை ரீச் பண்ணி அடுத்து இவர் சொல்லக்கூடிய லொக்கேஷன் போகும் வரைக்குமே எல்லாமே நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி எப்போவுமே நமக்கு ஃபீல் ஆனதில்லை. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது, ரொம்ப டேஞ்சராகவும் இருக்குது. சரி, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, இவனை இறக்கி விட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் சொன்ன அந்த ஏரியா வந்துருச்சு. 2 தெரு தள்ளியும் வந்தாச்சு. இப்போ கேட்குறாரு, ஆட்டோ நிப்பாட்டிட்டு இறங்கிக்கங்க, நீங்கள் சொன்ன ஏரியா வந்துடுச்சு, நானும் கிளம்புறேன் அப்படின்றாரு. பின்னாடி பார்த்தா ஆளை காணோம். சங்கருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ நேரமாக பேசிட்டு வந்தான், பின்னாடி பார்த்தா ஆளை காணா. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆட்டோவை சுற்றி முற்றி பார்க்குறாரு. இறங்கி எது ஓடிட்டானா இல்லை ஆட்டோ ஓட ஜம்ப் பண்ணானான்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. ஒன்றுமே புரியல. ஆட்டோலேருந்து ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நிற்கிறார். திடீர்னு ஆட்டோக்குள்ளே ஒரு சத்தம். அண்ணா, ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க, வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். சுற்றி முற்றியும் பார்க்குறாரு சங்கர். அவர் ஒன்றுமே புரியல, எங்கேருந்து சத்தம் வருதுன்னே தெரில. கடைசியில் பார்த்தா ஆட்டோவில் அந்த பேசஞ்சர் எங்கே உக்காந்துருந்தாரோ அதே இடத்துல இருந்தால் சத்தம் வருது. ஏன் வண்டி நிப்பாட்டிட்டீங்க, வாங்க எடுங்க போகலாம், வண்டி எடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆட்டோக்குள்ளார சத்தம் வருது, ஆனால் ஆட்டோவில் இவனை காணாம். எங்கேருந்து இவன் பேசுகிறான், உண்மையிலேயே இவன் மனுஷன் தானா இல்லை வேறு யாராவது ஒருத்தனா? இந்த மாதிரி பல குழப்பம் அவருக்குள்ளார ஏற்படுது. ஆனால் சுடுகாடு வழியாக நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டு வந்தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போயே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் மனுஷன் கிடையாது, இது ஏதோ ஒரு ஆத்மா தான் நம்மளை இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்திருக்கு, நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிது. அதை மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம காசு கூட வேணாம், நமக்கு உசுறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்த ரூட்டில் போகாமல் அவருக்கு ஒரு ரூட் தெரியும்னு சொன்னார் இல்லையா, அந்த மெயின் ரூட்டில் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறார். நம்ம உயிர் தப்பிச்சா போதும், இனிமேல் நடுஜாமத்தில் இந்த மாதிரி ரைடு நம்ம அக்செப்டே பண்ணக்கூடாதுன்னு மட்டும் ஒரு முடிவு எடுக்கிறார். வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது, இன்கமிங் கால் வருது. அந்த இன்கமிங் காலை எடுத்து அட்டன் பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அவருடைய நம்பர்லேருந்து அவருக்கே கால் வருது. இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி நம்ம நம்பர்லேருந்து நமக்கே கால் வருது, நம்ம பேர் போட்டே வருதேன்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே காதில் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டு எதுவுமே பேச்சே இல்லை. ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்துறாரு. 10 செகண்டுக்கு அப்புறம்தான் பேச்சு வருது. அவருடைய வாய்ஸில் யாரோ பேசுகிறாங்க. சங்கர், என்ன ஆனாலும் சரி ஆட்டோவை மட்டும் நிப்பாட்டிடாத, அவனை கீழே இறங்க விட்டுறாத, அவன் கீழே இறங்கிட்டான் அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி இவருடைய சொந்த வாய்ஸ்லேயே அந்த குரல் கேட்குது. சங்கருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட்டோவை நிப்பாட்டினார்.
நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வந்துச்சு, ஆனால் ஆளை காணோம். இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவனை இறக்கி விட்டுறாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஆட்டோவை இடையில நிப்பாட்டிட்டார். இப்போ அவர் ஆட்டோக்குள்ளார இருக்கானா இல்லை ஆட்டோவை விட்டு வெளியே போயிட்டானா, எதுக்காக அவனை இறங்கிட்டானா, அடுத்து நீதான்னு எதுக்கு அந்த வாய்ஸ் சொல்லிச்சு, இந்த மாதிரி பல விதமான குழப்பங்களை அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஆட்டோவை முறுக்கிட்டு வேகமாக போயிட்டே இருக்கார். இப்போ வண்டியை நிப்பாட்டலாமா, இல்லை இந்த காலை இக்னோர் பண்ணிட்டு அதை பற்றி யோசிக்காமல் போகலாமா, இல்லை பின்னாடி அவன் இருக்கானா இல்லையான்னு தேடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹெல்ப்புக்கும் ஆள் யாரும் இல்லை. சங்கர் அப்படியே யோசனையிலே போயிட்டுருக்கார். இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக இவன் நம்ம கண்ணில் பட்டான், பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஏன் நம்ம இந்த ரைடை முதல்ல அக்செப்ட் பண்ணோம், இது மாதிரி நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. வண்டியில் போயிட்டுருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மனுஷன் அப்படியே நடந்து கிராஸ் ஆகிறான். அவன் வேறு யாரும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் இவர் பிக்கப் பண்ணிக்கிட்டார்ல, அந்த மனுஷன் நடந்து கிராஸ் ஆகிறான். ஆட்டோவில் போகும்போது டக்குன்னு அந்த ஆட்டோவை மெதுவாக அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு பிரேக் போடுற மாதிரி அந்த நடந்து போகிறத பார்க்குறாரு. அவர் நடக்க போகும்போது நேராக போகாமல் இப்படி போயிட்டுருக்கும்போது திரும்பி இந்த ஆட்டோவை பார்க்குறான். அவன் முகம் ஃபுல்லாக அப்படியே ரத்தம் வலிஞ்சிருக்குது. அதை அப்படியே பார்க்குறாரு. இவன் தானே பஸ் ஸ்டாண்டில் ஏறினான், இவன் தானே இவ்வளோ நேரமாக நம்ம கூட வந்தான், இப்போ என்ன ஆப்போசிட்டில் இருக்கிறான், ரத்தமெல்லாம் வலியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டோவில் தான் இவன் தானே பேசினான், ஆளை காணான்னு இருந்தோம், இப்போ இவன் நம்ம ஆட்டோலேருந்து இறங்கி போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்படி போகிறானா, இல்லை உண்மையிலேயே இவன் யார், ஆல்ரெடி இறந்து போனவனா, இந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் மைண்டில் ஓடுது அவருக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு புரியுது. இவன் ஆல்ரெடி இங்கே இறந்து போனவனாக தான் இருக்கணும், இது ஒரு ஆன்மா, தேவையில்லாமல் நம்ம போய் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம், சரி அப்படி இது ஒரு ஆன்மாவாகவே இருக்கட்டுமே, எதுக்காக இந்த ஆன்மா இங்கே இறந்து போன ஆன்மா எதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இந்த மாதிரி ரைடுக்கு வான்னு கூப்பிட்டுச்சு, நம்மக்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிது, இந்த மாதிரி ஒரு யோசனை அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. மெதுவாக அந்த உருவம் நடந்து போகுதுன்னு சொன்னல, போய் ஓரத்தில் நின்று அங்கேருந்து மறுபடியும் லிஃப்ட்டு கேட்குது. அவர் பார்க்குறாரு சங்கர். ஓ அப்போ இதே வேலையாகத்தான் நீ அலையிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோவை வேகமாக முறுக்கிட்டு போகிறாரு. அந்த எல்லையை தாண்டுற வரைக்கும் அவருக்கு பதட்டமாகவே இருக்குது. அந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டார், அந்த ஊருடைய பார்டரை கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டார். நேராக ஒரு பெட்ரோல் பங்கில் போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. அங்கே ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கார் வெளியே. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா அந்த டைமில் பங்கில் வேலை செய்கிறவங்களும் எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ளார போய் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் மறுபடியும் பெட்ரோல் மறுபடியும் போட ஆரம்பிப்பாங்க போல். அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் போய் தூங்குவாங்க. ஆனால் வாட்ச்மேனால் தூங்க முடியாது இல்லையா, அவர் கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த வாட்ச்மேனை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு உயிரே வந்துச்சு. அந்த வாட்ச்மேனை பார்த்த உடனே பதட்டத்தோடு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. அந்த வாட்ச்மேன் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. என்னப்பா இந்த பக்கம் என்ன வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இவர் ஏதாவது கொள்ளக்காரனா நினச்சிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு இந்த பக்கம் வேறு யாராவது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா, இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறார். ஏன்னா ராணிப்பேட்டிலேருந்து நான் கிளம்புனேன், இந்த வழியாக வந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். அந்த ஐயா அப்படியே டீட்டெயில்டாக கேட்குறாரு. அந்த உருவம் எப்படி இருந்துச்சு, என்னன்னு சொன்னோமே எல்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் அந்த ஐயாவுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவன் ஏதாவது பேர் சொன்னானா அப்படின்னு கேட்டார். பேரெல்லாம் சொல்லலைங்க, ஆனால் ஆள் மொட்டை அடிச்சிருந்தான் அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ நீ எப்படி என்கிட்ட சொல்கிறியோ இதே மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட டேட்டா சொல்ல, இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன். நீ சொல்கிற இதே விஷயத்தை தான் சொன்னான். ஆனால் அவன் பிக்கப் பண்ண இடம் வேறு, நீ பிக்கப் பண்ண இடம் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் அங்கே ஏறினது கல்யாண மஹாலில் இருந்து நேராக இந்த ட்ராக்கை நோக்கி தான் அந்த ஆட்டோ வந்திருக்கு. நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்திருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த 2 பேருமே மொட்டை அடிச்சிருக்காங்க. இதுதான் காமனான ஒரு அடையாளம். அவன் சொன்ன விஷயமும் நீ சொன்ன விஷயமும் எதில் ஒத்து போகுதுன்னா, கொஞ்சம் தூரம் இந்த ரயில்வே காலனி வர வரைக்கும் தான் அவனுடைய பேச்சு குரலும் கேட்டுச்சு, அவனுடைய முகமும் தெரிஞ்சுது. இந்த ரயில்வே காலனியை ரீச் பண்ணதுக்கப்புறம் அவன் முகமே தெரியல. பின்னாடி உட்காந்துருந்தவன் அந்த ஆட்டோவில் அந்த முகமே தெரியல. அவன் எங்கே போனானே தெரியல. அவன் எந்த இடத்துல டிஸப்பியர் ஆனானோ, எந்த இடத்துல ஆட்டோலேருந்து அவன் ஆளே இல்லாமல் போனானோ அந்த இடத்துல தான் ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ
யார்கிட்ட நைட் டைம் ரைடு கேட்டாலுமே அந்த ஆட்டோ நேராக அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆள் டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு ஒரு பொழப்பாகவே வச்சுருக்காங்க. நைட் டைமில் ஏதாவது ஆட்டோ ரைடு யாராவது அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோ, அதுவும் குறிப்பாக ரயில்வே காலனியை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா உஷாராயிக்கோ. நீ மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்டையும் சொல்லு, இந்த ரயில்வே காலனி மட்டும் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஏன்னா அவனுடைய ஆன்மா இன்னமும் இங்கே சுற்றிட்டு தான் இருக்குது. நல்ல வேலை நீ தப்பிச்சு வந்துட்ட. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆட்டோ டிரைவர் கல்யாண மஹால்லேருந்து இங்கே வந்தான்னு சொன்னேன்ல, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். இன்னும் அவன் தெளியவே இல்லை. நீ பரவாயில்ல, ஏதோ தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட தெளிவாக பேசிகிட்டு இருக்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதோட உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. அது சும்மா விடாது. ஏன்னா உன்னைய குறி வச்சிருச்சு. உன்னை இப்போதைக்கு தற்காலிகமாக வேணால் தப்பிக்க விட்ருக்கோம். அது உன்னைய சும்மா விடாதுப்பா. எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. எங்கேயாவது போய் மந்திரிச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் அவர் வந்து அந்த நேரத்தில் வீட்டுக்கு போகிறதுக்கு மைண்டே வரல சங்கருக்கு. இந்த ஐயா சொன்னது அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி போனோம்னா அடுத்து பின்னாடியே துரத்திட்டு வருமோன்னு அந்த ஒரு பயமும் வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன் நம்ம பாட்டுக்கு செவனே நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு தானே இருந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சங்கர் அவர் மைண்டில் போட்டு அவரே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஐயா ஃப்ளாஸ்கில் டீ வச்சுருந்தார். இவருக்கு டீயை ஊற்றி கொடுக்குறாரு. ஐயா, எனக்கு எப்படியாவது விடிகிற வரைக்கும் நீ உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, கூடவே வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதான் கேட்க எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் பொழுது விடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்றார். சரிப்பா, நீ தங்கிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. பக்கத்தில் அந்த ஐயாவும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சேரை கொண்டு வந்து போடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஐயா தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சேரில் உட்காந்துட்டே தூங்குறாரு. சங்கரும் உட்காந்து பக்கத்தில் அவர் தூங்குறதை பார்த்து இவருக்கும் தூக்கம் வந்துருச்சு. காலங்காத்தில் ஒரு 6:30-7 மணி ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்கில் இருக்கிறவங்க வந்து இவரை எழுப்பி விடுறாரு. சங்கரை, யார் நீயே, அவங்க பக்கத்தில் இருக்கார்ல அந்த ஐயாவை பாருன்றாரு. அந்த ஐயாவை பார்த்தா வாயிலேருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த சட்டை ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவர் வந்து இறந்துருக்கார். இவருக்கு ஒன்றுமே புரியல. யார் நீ, பங்கில் உனக்கு என்ன வேலை, எதுக்கு இவர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்குற? அந்த கூட ஒர்க் பண்ணுற அந்த பங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. தூங்கி முழிச்சிட்டு ஒவ்வொருத்தராக எழுப்புறாங்கமே, ஐயா இறந்து போயிருக்காரு, என்னன்னு தெரில, இவன் யாருன்னு தெரில, வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு மாரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க யாருமே நம்பலை. என்னடா பேய் இதுன்னு சொல்கிறது தான் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும்னு சொல்லி சங்கர் சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. நைட்டு என்ன ஆச்சு, ஸோ இவர் ஆட்டோவில் வந்தது, இந்த ஐயா கிட்ட பேசினது, அந்த ஐயாவே கொண்டு வந்து சேரை போட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஐயா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஐயா தூங்குறாரு, அதுக்கப்புறம் சங்கரும் தூங்கிடுறாரு. திடீர்னு அந்த ஐயா வந்துட்டு இப்படி கழுத்தை மேலே தூக்குறாரு. கழுத்தை மேலே அவர் கழுத்தை அவரே பிடிக்கிறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இது சும்மா அவர் மட்டும் கழுத்தை பிடிக்கல, யாரோ அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அந்த நெரிக்கிற கழுத்தை வந்து இப்படி வந்து எடுத்து விட பார்க்குறாரு. ஆனால் முடியல. அந்த குறவேலையை நசுக்கி அவரை சாவடிச்சிருக்காங்க. சாவடித்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயா மட்டும் இப்படி கையை பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவர் கழுத்தை இவரே பிடிக்கிறாரு, ஏன் வந்து இந்த ரத்தம் வந்து வருது வெளியே, அவருக்கு ஒன்றுமே புரியல. சங்கருக்கு இன்னும் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சாரு. இந்த ஐயாவுக்கு பாதுகாப்போடு, இந்த ஐயாவுடைய பாதுகாப்போடு நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கலாம், விடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தாரு. ஐயா கூட இருந்தால் பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்தா இப்போ ஐயாவே போயிட்டாரு. அதுவும் மர்மமான முறையில் இறந்து போயிட்டார். சங்கருக்கு ஒன்றுமே புரியல. நேராக வீட்டுக்கு போகிறாரு. நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார். அவருக்கு மேரேஜ் ஆகலை. அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நீ முதல்ல படுத்து தூங்கு, இதை பற்றி எதுவும் யோசிக்காத, நம்ம வந்து சாயந்தரத்துக்கு மேலே கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவரும் சொல்லிட்டு தூங்குறாரு. சாயந்தரம் 5 மணிக்கு போகலான்னு சொன்னவங்க 7 மணி வரைக்கும் தூங்கிடுறாரு. இப்போ 7 மணிக்கு எந்திச்சு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. இவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இவர் ஆட்டோ வெளியே நிற்கிது. இப்போது இவருக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒரு வண்டி ஹாரன் சத்தம் கேட்குது. அது வந்து இவருடைய ஆட்டோ வண்டியோடைய ஹாரன் சத்தம் தான். புரியுதுங்களா? இவருடைய வண்டி ஹாரன் சத்தம் தான். மேலே பால்கனியில் நின்று பார்க்குறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வண்டி ரைஸ் பண்ணுறாங்க.
உள்ளார யாரா உட்காந்துருக்கா நம்ம ஆட்டோவில் அப்படின்னு பார்த்தா இங்கே மேலே மாடியில் நின்று பார்க்குறாரு. அது இவருடைய உருவத்தில் யாரோ அங்கே கீழே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து யாரா நீன்னு கத்துறாரு. யாருக்குமே கேட்கல. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சங்கருடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ஆட்டோவில் ஏறுறாங்க. நம்ம பையன்தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு அவங்க நினச்சி அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க. இவர் சங்கர் மேலே நின்று அவ்வளோ கத்துறாரு. அம்மா அது நான் இல்லைன்னு கத்துறாரு. அவங்களுக்கு காதுலையே விழுகலை. ஆட்டோவை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஜன்னலில் வந்துட்டு சங்கருடைய உருவத்தில் இப்போ ஆட்டோவில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த ஆள் அப்படியே சங்கரை பார்க்குறான். மூஞ்சி ஃபுல்லாக கருகருன்னு இருக்குது. எப்படி சங்கர் முந்தா நாள் நைட்டு மூஞ்சி மட்டும் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாரு. அதே உருவம் அப்படியே இங்கேருந்து அவரை பார்க்குது. அந்த ஆட்டோ கிளம்புது. சங்கர் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த ஆட்டோ ஸ்பீடாக ஓடிடுச்சு. அடுத்த நாள் காலையில் சங்கரும் அதே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. கைஸ், இது ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா fayaztamilian@gmail.com நம்மளுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்டாவோ நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் உங்களுடைய ஸ்டோரியும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.